மேம் இந்த 5 வருஷத்துல இந்த டிஎம்ஏ கவர்மெண்ட்னால தமிழ்நாடு என்னென்னலாம் டெவலப் ஆயிருக்கு நம்புறீங்க? எல்லா விதத்துலயும் நல்லா டெவலப் ஆயிருக்கு தான் நம்புறேன். எல்லாம் என்னென்ன விதம் மேம் என்னென்ன பண்ணியிருக்காங்க? எல்லாம் எஜுகேஷனுக்கும் நல்லா செய்றாங்க. ஓகே அப்புறம் அது போல பார்க்குங்கெல்லாம் நிறைய கட்டி விடுறாங்க. ஓகே இப்போ எங்களை போல ஆளுங்களாம் நல்லா வாக்கிங்லாம் போகிறதுக்கு ஏதோ இந்த இதெல்லாம் இந்த இதெல்லாம் வைக்கிறாங்களே அது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஓகே அது எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்க. ம். அப்புறம் இப்போ இங்கே ரெட்டேரியில் பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று கட்டி விட்டுருக்காங்க. அந்த Okay. ஏசி இது ம் வந்து நிற்கிறவங்க வந்து வெயிலில் நிற்காம உள்ளே போய் அழகாக வந்து ஏசி இதில் வந்து உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து நல்லா இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அது. ஓகே அது நல்லா செய்கிறாங்க. அப்புறம் இப்போ லேப்டாப்புங்கெல்லாம் கொடுத்தாங்க. ம் அப்புறம் நிறைய செய்கிறாங்க. உமன் சென்ட்ரிக் ஏதாவது? ரெஃபரன்ஸுக்கு நிறைய இப்போ வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாரு பார்த்தீங்களா? ஓகே அதாவது இந்த எலெக்ஷன் அப்போ கொடுக்க முடியாதுன்னு அவர் முன்னாடியே வந்து கொடுத்துட்டாரு. அப்போ பிளான். பிளான் கிடையாது, ஓகே அது ஜனங்க மேல இருக்கிற ஒரு அக்கறை தான் அது. ஏன்னா இப்போ கொடுக்க முடியாதுல்ல. இப்போ அவங்க அந்த 1000 ரூபாய் வந்து அவங்க பெரிய காசு தானே. ஆமா இல்லாதவங்களுக்கு பெரிய காசு, இருக்கிறவங்களுக்கு வந்து அது பெருசு கிடையாது. ம் சில பேர் எங்களுக்கு இதெல்லாம் வேணாம், இலவசம்லாம் வேணாம், அவங்களுக்கு இருக்குதா அவங்க வேணான்றாங்க. ஆனா இல்லாதவங்களுக்கு வந்து அது பெரிய காசு 1000 ரூபான்றது. ம் அவங்களால உழைச்சி அந்த 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. யாரும் 1000 ரூபாய் தூக்கி கையில கொடுக்க போறது கிடையாது. ஆமா ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, அதெல்லாம் கணக்குல வச்சுட்டு ஒரு 5000 ரூபாய் வந்து முன்னாடியே அவங்களுக்கு கொடுக்குறாரு. இப்போ பார்த்தா இந்த எல்பிஜி வந்து இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அப்போ அதுக்கும் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், பிளாக்ல வாங்கணும்னாலும் கஷ்டம். அப்போ இந்த 1000 ரூபான்றது அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய காசு தான். அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் பிளான் பண்ணி கொடுத்தாரு. பிளான்னா ஜனங்க மேல இருக்கிற அக்கறையில கொடுத்தாங்க. ம்